Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த கோல்ட் மேன் கேஸ். இந்த திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் நாடு திரைப்படங்க. இப்படி டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா செட்ரிக் கான். இப்படி ரைட்டர்ஸ் செட்ரிக் கான் அண்ட் நத்தாலி எட்ஜ்பர்க். இந்த திரைப்படத்தில் ஹாவே ஒர்த் ஹால்டர் பேரே கோல்ட்மேனாக முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹார்த்தர் ஹராரி கேஜ்மேனா அவர் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணியிருக்காருங்க. சரிங்க, த கோல்ட் மேன் கேஸ் என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான பெரே கோல்ட்மேன் அவர் யாருன்னா பேசிக்கலி அவர் வந்து ஒரு ஜூவிஷ், அவர் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட். அவர் மேலே வந்து என்ன பழி சுமத்தப்படுதுன்னா அவர் வந்து ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு ராபரி பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல ஆர்ம்டு ராபரி பண்ணும்போது 2 பேரை வந்து சுட்டு வீழ்த்திடுறாரு அப்படின்ற மாதிரி மேலே கேஸ் சார்ஜ் ஆகி ட்ரையலுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் ட்ரையல் அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கடுங்காவல் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. பட் அவர் மறுபடியும் வந்து செகண்ட் ட்ரையலை வந்து பண்ணணும்னு விரும்புகிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் 4 இடத்துல கொள்ளடிச்சதை ஒத்துக்கிறாரு. பட் ஆனால் நான் ஒரு இடத்துல போயிட்டு அந்த பாராமிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா 2 பேர் சாவடிச்சாங்கன்னு சொன்னாங்க பார்த்திங்க, அது நான் பண்ணவே இல்லை, அங்கே நான் இல்லவே இல்லைன்றதை மறுக்கிறார். ஸோ இப்போ அதுக்காக ஒரு செகண்ட் ட்ரையல் வந்து அங்கே வந்து இந்த இதுக்காக வந்து துவங்கப்படுது. இதில் அவருக்கு உறுதுணையாக யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் லாயராக கேஜிஎம் இருக்கார். இப்போ உண்மையாகவே அவர் அது பண்ணாரா இல்லையா அப்படின்றதுக்கான விடை அந்த கோர்ட் ரூமில் கிடைக்குது. இந்த கோல்ட்மேன் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை நடக்கிற ஆண்டு இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கதை நடக்கிற ஆண்டு பார்த்திங்கன்னா 1975 நடக்குதுங்க. 76, 72 அந்த பேட்டர்னில் நடக்குது. இப்போது என்ன 75, ஐ எம் ரைட், எஸ். இப்போ என்னென்னா கோல்ட்மேன் யார் அப்படி பேசிக்கலாம், அவர் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு ஜூவும் கூட. அதாவது வந்து உலகயுத்தம் 2 வந்து யூதர்கள் எந்த அளவு கொல்லப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் தப்பிச்சு ஒரு போலாண்ட்லேருந்து ஒரு குடும்பம் வந்து ஃப்ரான்ஸில் வருது. அவங்க அப்பா பேரும் வந்து ஒரு ஹட்டேர் கோல்ட்மேன் நினைக்கிறேன், எஸ். இப்போது இங்கே வந்த அப்புறமா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசம் மேலே அதிக ஆர்வம் கொண்டு இவர் ஒரு லெஃப்டிஸ்ட்டாக மாறிடுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வெனிசுலாவில் போய் போராட்டம் பண்ணுறாரு, பொலிவியா போன்ற பல இடங்கள் இவரோட போராட்டம் தொடருது. அவர் மறுபடியும் இங்கே வந்த அப்புறமா இங்கே காசு இல்லை. பட் ஆனால் காசு இல்லாத காரணத்தினா அவர் கொள்ளடிக்கணும் சூழலில் தள்ளவும் படுறாரு. இப்போ என்னென்னா அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். இதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஏன் ஒத்துக்க மாட்டார் என்ன அப்படின்றத இந்த படம் கோர்ட் ரூம் வைட்டாக அந்த கோர்ட்டில் தான் நடக்கும். ஒட்டுமொத்த கதைக்குள்ளமே ஒரு செகண்ட் ட்ரையல் போடுறார். செகண்ட் ட்ரையலில் வாதாடல் தான், 2 பக்கமும் வாதம் நடக்குது. 2 பேரும் விசாரணைகள் கூட்டு வராங்க, விட்னஸஸ் கூட்டு வராங்க. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த படம் மூலிமா வந்து டேரக்டர் தெரியப்படுத்தான்றது தான் உண்மை. இந்த படம் ஏன் இவ்வளோ சொன்னேன்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது இது கோர்ட் ரூம் ட்ராமா, ஓகே கோர்ட்லேயே போதே படம் மூவ் ஆகுது போல இருக்கே, கொஞ்சம் சின்ன அயற்சி ஏற்படுத்துது. ஆனால் ஒன்ஸ் ஸ்லோவாக போக 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 நமக்கு ஒரு இப்படி உட்காந்துருக்க நம்ம இப்படி வந்துடுறோம். என்னையா நடக்குது இங்கே, என்ன இந்த அளவுக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒருத்தன் ஃபேஸ் பண்ணுறான், அவன் வேறு எதுக்குமே இது மட்டும் தான் சொல்கிறான். எந்த மாதிரியான கொடுமைகள் லெஃப்ட் மேலே அந்த இடத்துல போடப்பட்டதுங்கிறது அந்த படம் கிளியராக பேசுதுங்க. லெஃப்ட் மட்டும் கிடையாது, மிக முக்கியமாக பிளாக் பீப்புள் அவங்க எப்படி பார்க்கப்பட்டாங்க போன்ற விஷயமும் இந்த படம் பேசுது. அதாவது வந்து ஒரு ரேசிஸ்டான ஒரு பயங்கரமான ஒரு ரேசிஸ்ட் திங்க் ஆஃப் கவர்மெண்ட் நடந்திருக்கு. மிக முக்கியமாக ஜஸ்டிஸில் இருந்திருக்கு, போலீஸ் துறையிலும் அது இருந்திருக்குன்றதை இந்த படம் உறக்க பேசுதுன்னு நான் சொல்லுவேன். இது நடந்த கதை. இந்த நடந்த கதையாக இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இவர் விடுபடுவாரா மாட்டாரா போன்ற விஷயங்கள் ஒரு பார்வையாளனா நமக்கு நிறைய விஷயம் திக் உணர்வை ஏற்படுத்துதுன்றது தான் உண்மை. இது நிச்சயமாகவே மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் வந்து டேரக்டர் வந்து ஜெயிச்சிருக்காரு தான் நான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது கோர்ட் ரூம் ட்ராமான்னும் போது எக்கச்சக்க கேரக்டர்ஸ், எவ்ரிபடிஸ் பிளே தர் பார்ட் வெரி வெல். இதில் வந்து பெரி கோல்ட்மேன் பண்ண ஹாவே ஒர்த் ஹால்டர் பொறுத்த வரைக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் கொலை கிடையாதுடா, நான் இந்த கொலையை பண்ணலை, எனக்கு ஹாலபை இருக்குது, அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன், நீ வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுற என்ன ஒரு விஷயத்தை அதை மட்டுமே தான் எடுத்து பேசுவார். அந்த இடத்துல வேறு எதையுமே அவர் பேச மாட்டார். மற்ற சார்ஜஸ் பற்றி அவர் பெருசாக எடுக்க மாட்டார், அதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறாரு. பட் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்கும் பார்த்திங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல டைலாக்ஸ் தான் பிரித்து மேஞ்சிருக்காரு. அதாவது அந்த டைலாக்ஸ் இஸ் ஸ்ட்ராங், பட் அந்த இடத்துல அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு தோணணும், இவன் பண்ணியிருக்க மாட்டான் போல இருக்குடா அப்படின்ற உணர்வு தோணல. அதை வந்து அவர் நடிப்பில் கொண்டு வந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார், ரொம்ப பிலீவபுளாக இருந்தது.
அதே மாதிரி வந்து அவர் டிஃபென்ஸ் பண்ணுற ஆர்தர் ஹராரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வந்து ஒரு என்னையா இவனை நம்ம டிஃபெண்ட் பண்ணுமா அப்படின்ற உணர்வோடவே வந்து அந்த டிஃபென்ஸுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா காமாக டிமீடாக இருப்பார் அந்த கேரக்டர். வேறு வழியே இல்லையோ, இவன் கத்திக்கிட்டே இருக்கான், இவனை கொஞ்சம் பாய அடக்க சொல்லுங்கயா, அஸ்டின்ட்ட சொல்கிற இடங்களாக இருக்கட்டும், சில இடங்களில் இறங்கி அடிக்கிறதா இருக்கட்டும் ஆப்போசிஷனை, அண்ட் எண்டில் வந்து ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறதா இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்டில் அப்படிங்கிறது வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதை தவிர்த்து பல பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும், எல்லாமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இன்னொரு ஆச்சரியம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படங்களில் சினிமாட்டோகிராஃபி பெருசாக நமக்கு புலப்படாது. பட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம ரொம்ப இதுவாக ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா செட் போட்டு தான் எடுத்திருக்காங்க. நான் தேடி படித்தேன். அண்ட் தென் ஐ தாட் தட் இதை பற்றி குட்மேன் கேஸை பற்றி நம்ம தேடும் போது இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் வந்து சினிமாட்டோகிராஃபி பற்றி ஒரு விஷயம் வந்தது. என்னென்னா, இந்த படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது பயங்கரமாக லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு தோணும். லைட்டிங்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் லைட்டில் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரு செட்டு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் லைட்டில் ஒரு படம் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. அவங்க நினச்சிருந்தா ரொம்ப அவைலபிள் லைட்ஸு, அவங்க நினச்சது என்ன லைட்ஸ் வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது ஒரு அவைலபிள் லைட்ஸை வச்சுட்டு எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அதில் அவங்க ஜெயிச்சிருக்கா சொன்ன சினிமாட்டோகிராஃபரும் கூட. இந்த படம் வந்து உங்களுக்கு முடிவு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதமான விஷயத்துக்கு முடியும். அங்கே ஜட்ஜ்மெண்ட் ஸ்பாய்லராக இருக்கலாம், பட் ஸ்டில் நான் சொல்லிடுறேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி அங்கே முடிப்பாங்க. முடிக்கும் போது இவங்கெல்லாம் ஒரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ இதுவாகும் ஒரு விஷயம் நடக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் இன்னொன்றும் படிப்பாங்க, அது அங்கே பெருசு இல்லை, இதுக்காக தான் அந்த ஆள் போராடினா, அதில் ஜெயிச்சா போதும், அவன் அதுக்கு தான் அவன் போராடினான்ற ஒரு மனநிலையை அந்த சீன்ஸ் வந்து கொண்டு நம்ம அவனை கடத்துறது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் சிம்பிளி பியூட்டிஃபுல்ங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த படம். அந்த எண்டிங் வந்து அதே மாதிரி அந்த படத்தோட எண்டில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆப்வியஸ், அது படம் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்றான நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நாமினி ஃபார் டேரக்டர்ஸ் ஃபோர்ட்நைட்டுங்க. அதை தவிர்த்து இந்த படம் 5 wins and 14 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த கோல்ட்மேன் கேஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.